அம்மா அப்பா இல்லையா? வா, இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வாமா. அடுத்து வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? இதில் கடை வியாபாரம் யாரும் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் சேலம் பிஸ்னஸ் சம்மந்தமாக யாரும் வந்திருக்கீங்களா? அப்படி சொல்லி என்னை கூப்பிட சொல்லுது. ஏடி கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. முடியாதா? சரி, வரலாம். மகளே வா. ஒவ்வொரு மாதமும் மனவேதனை அடைகிறாய், புரியுதா? மருத்துவம் பார்த்த பின்பு முழுமையாக கழிய மாட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு குழப்பம் கர்ப்பப்பையில் இருக்கு. அதனால் அது மாறும். குழந்தை பாக்கியம் உனக்கு உண்டு. வெற்றிவேல் முருகப்பெருமான் உனக்கு குழந்தையாக வந்து தோன்றுவார். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாமா, இந்தா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் தெய்வ சக்தியால் குழந்தை பிறக்கும். முருகா என்று பெயர் வைத்து ஆனந்தமாக இருப்பாய். திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். டாக்டர் சர்டிஃபிகேட் யார் வச்சிருக்காங்க? பிள்ளைங்கின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க யாரும் வந்துருக்கீங்களா? எந்த பிள்ளை உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. கோர்ட்டில் வழக்கு யாருக்கு? என்னம்மா செய்யணும்? கண்ணை முடிக்க நான் பார்க்குறேன் அவனை. இந்த வருடத்தில் உன் சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கும். வெற்றியாகித்தாரேன். ஒரு குழந்தையும் பிறக்கும். பொம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டா பெரியரே. என்னடா வேணும்? சரி சரி, கால் வந்துட்டு. ஆனந்தம் வீணைய யாரோ ஒருத்தருக்கு ஒரு பில்டிங் கட்டி வேஸ்ட்டாக கிடக்குன்னு கேட்குறாங்களே, யாருப்பா அது? எந்த ஊர்னு பார்ப்போம். அப்படிதானே? நீ தான் அங்கிட்டு வா, முன்னால வா, உட்காரலாம். உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தப்பா, ஏற்கனவே 6 காலங்களாகவே போலீஸ் விசாரணை, பிரச்சனை, சண்டைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம் குடும்பத்தில், புரியுதா? அதனால் நிறைய மந்திர சூதுகள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் சிந்தனையிலையும் உண்டு. இப்போ உன்னுடைய பிள்ளைகளில் 2 பேர்கள் கடன்பட்டு மன உபாதை அடைந்து துயரப்பட்டிருக்காங்க. அவங்கள நல்லாக்கி தாரேன். உங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இப்போ வரக்கூடிய நேரங்கள் இல்லை. அதனால் கர்மாந்தர கதைகள் இல்லை. மனப்பூர்வமாக நீங்கள் வாழலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் வந்துக்கிட்டு இருக்கு. அவளுடைய அருளாட்சியால் என் துணையால் உங்கள் குடும்பம் ஐஸ்வர்யமாக ஆயிரும். மனதை சரியாக்கி தாரேன். மாந்திரிகத்தை அறுத்து தாரேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா, கடன்களெல்லாம் தீர்த்து பக்கத்தில் வந்து வாங்கணும். நான் எட்டி வரமாட்டேன். இந்தா எல்லா கடனையும் தீர்த்து பிள்ளையோட கண்கலங்காமல் வாழ வச்சுட்டார். நிம்மதியாக இருக்கும். வாடா, அடுத்த வருஷம் நடக்கும். போயிட்டு
கால் வந்துட்டு வா, ஏச்சுக்கலாம். உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற உள்ள இடதுபுறத்தில் அம்மன் கோயில் இருக்கா? அதையெல்லாம் தாண்டி மெயின் ரோட்லாம் தாண்டி போனால் அங்கே தள்ளி ஒரு ஐயன் இருக்கான். சரியா? இன்னொரு எல்லைக்கு போகிற உள்ள இருக்குடா ஒரு ஐயர் கோயில், ஐயனார் இருக்கார். அதில் வீரண்ணன் பெரிய அண்ணனுங்கிற சாமியெல்லாம் இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ நடத்துகிற தொழிலில் இப்போ 1.5 வருஷமாக மனக்கவலையும் கடன்களும் இருக்கும். இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடு நடந்திருக்கான்னு சொன்னால் உண்மையிலேயே நடந்திருக்கு. அதனால் உன் கட்டிடத்தையும் வளர்ச்சியாக்கி தரேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா கடன் தீர்ந்தாச்சு, கனியை கொண்டு வீட்டில் போய் செல்வம் கிடைக்கும். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த பிறவியில் இது நடக்கணும்னு ஒரு நிர்பந்தம் உண்டுடா. அதன்படி ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்குது. அதில் பங்கம் இல்லாமல் காப்பாற்றி உன்னை உயிர் வாழ வைக்கிறேன். கால் ஒன்று சொல்லலாம். சத்தம் யாரையாதே ரொம்ப உஷாரா பேசுத. ஒரு மகனுக்கு வெளிநாடு சொந்தமான தொடர்பும் வேலையும் கிடைக்கும். இன்னொரு மகனுக்கு தமிழக அரசுப்படி வேலை கிடைக்கும். இந்தா எல்லாம் செய்து தரேன். வேறு என்னடா வேணும்? அவனை என் முன்னால் வர வை. உன் பேர் என்ன மகனே? சரண். கைப்பிடுறா 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 கிளம்பிடுறா. மனம் அடிக்கடி தளர்ச்சி கொடுக்கு. நைட்டில் உளைச்சல் இருக்கும். என்ன எதையாவது ஒன்று பேசி கோலத்தனமாக இருந்துக்கிட்டு இருப்போம். பௌர்ணமிக்கு மோனாள் கூப்பிட்டு வாங்க, ஜெயிச்சிட்டாரு. என்ன பக்கத்தில் நல்லா வாமா. கால் ஒரு பத்திரம் ஒன்று முடிக்கணும்னு சொல்லி யாருப்பா பிளான் போட்டது? கால் வந்துட்டோமா. ராம்நாட்டு பகுதி யாரையா நீங்கள்? பத்திரம் முடிக்க வேண்டியிருக்கா? யாருக்குப்பா பத்திரம் முடிக்கணும்னு ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க? யார் அது? ஒரு இடம் முடியணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னக்கா இடம்? என்ன இடம்? நெல்லு பேசு. சொத்து நெல். அப்படி கால் வந்துடுவோம். கும்பிட்டுவோம். உடல்நிலையை நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? செய்வனை வேணும். குளறுவா வீட்டில் இல்லை. வீணாக நீ குழப்பம் பண்ணாண்டா. வேறு என்ன வேணும்? இந்தா கடைக்கு தொழிலுக்கு முடக்கம் நடந்திருக்கு, அதை ஜெயிச்சு தரேன். இப்போதைக்கு முடியாது. 3 மாதம் கழித்து அதை பற்றி பேசுவோம். தைரியமாக இருக்கு. வரலாம். அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கை அறகுறையாக குழப்பமாக இருக்குன்னு யாருப்பா கேட்டு வந்திருக்கா? என்னக்கா பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கியா? அங்கே நின்னே சொல்லு, எனக்கு காது கேட்கும். சொல்லு, கட்டி கொடுத்துருக்கியா? இப்போ எங்கே இருக்கா? புரியல. வாழல. நீ கால் வந்துட்டு வா. யாருங்க? என்ன செய்யணும்? வா. உங்களுடைய வழக்கில் வெற்றி உங்கள் பக்கத்தில் கிடைத்து உங்கள் பங்கு கிடைக்கும். உனக்கு ஒவ்வொரு நாள் இரவை கழிப்பதும் ஒரு வருத்தம் கழித்தது மாதிரி வீட்டுக்குள்ளே போராட்டம் நடக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமலே மனவேதனையும் குழப்பமும் நடந்து உனக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடக்கும். உண்மையா? கால் இருக்கும். அவங்க பார்க்கணும் என்ன இவ்வளோ அவசரமாக அந்த உலகத்தில்
சரி பாவம் அறியாமை என்னன்னு செய்ய முடியும். ஆய் இந்தா வேற என்ன வேணும்? கடனை தீர்க்க, குடும்பத்தை ஒன்று சேர்க்க. இந்த அப்படி வெற்றி உண்டு. உன் சொத்தை உனக்கு வாங்கி தரேன். இந்தா காசு பணம் வந்தாச்சு, நல்லா இருக்கட்டும். காலைல வந்துட்டு வா. சிந்தனை செய்வதே செய்தால். திருமணம் சொந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா? வாங்க. யாருக்கு திருமணம்? வா. வாழாமல் வாழ்கிறானே ரொட்டுன்னு அந்த காரணத்தை சொல்லிடுமா ஒருல ஒன்று. என்ன வேணுமா? அந்த பிள்ளைய நான் வாழ வச்சு தந்துடுறேன். இன்னொரு பிள்ளைக்கு திருமண காலத்தை உருவாக்கணும். உடல்நிலை சம்மந்தமான கோளாறுகள் இருக்குது, அதை சரி பண்ணி தாரேன். வேறு என்னடா வேணும்? காலில் விட்டுவான் கேட்டுருவோம். என்ன படிக்கிறான் தம்பி? இந்தா பாஸ்போர்ட் எடுத்துக்கோ. என்ன வேலை கிடைக்கும், மகிழ்ச்சியாக இரு. இந்தா உன் பிள்ளைய சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. 3 மாதம் பொறுமையாக எல்லாம் ஜெயிச்சு தரேன். போ. கருப்பசாமிக்கு காலில் விட்டு வரலாம். வெளிநாடு சம்பந்தமாக கேட்டது யாரு? வாங்க. நீங்கள் கணவன் மனைவியாக வந்திருக்கீங்களா? என்னென்ன வெளிநாட்டுக்கு? மாசி மாதம் கலவி நடத்த சொன்னே நடத்திட்டேன். கிடா வெட்டி 3 கிலோ. என் மயன் பொண்ணு அமைதியில் போய் சாதமெல்லாம் பார்த்துட்டு மாறுறாங்க. என் மயன் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாண்டாப்பா. கண்ண முடிக்கா. ஒன்றும் கவலைப்பட. ஆடி அமாவாசைக்குள்ளே பெண்ணை நிர்ணயம் பண்ணி தரேன். கல்யாணத்தை ஐப்பசியில் நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றி உண்டுப்பா, காப்பாற்றுறேன். தம்பி வாங்க. எங்கெங்கோ இருக்கின்றாள் ஞான தங்கமே, ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. தங்கமே என்னப்பா வெளிநாட்டுக்கு எப்போ போனோம்? கண்ணை முடுங்க 2 வரும். என்ன கம்பெனி ரொம்ப லேட்டாக்குறியா? ஏன் 2 கம்பெனி இருக்கா? என்னப்பா இன்னொரு கம்பெனிக்கும் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன்? போட்டிருக்கலாம். கால் விட்டுருவா. ஒரு விசா அடித்து ரெடியாக இருக்குது. ஆனால் டிக்கெட்லாம் கையெழுத்து போட்டு வரணும். அதை நான் ரெடி பண்ணி தந்துட்டா போதுமா? இந்தாப்பா ஃபாரின் புரோக்கராக நடத்தி தரேன். உன் கடனை தீர்த்து தரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த வருஷத்தில் நடத்தி தரேன். தைரியமாக இருங்க. போய்ட்டு வார பௌர்ணமி கழிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க. வரலாம். 100 ஆண்டு காலம் வாழ்க. கல்யாணம் முடிச்சாங்க. என்னப்பா துபாய் நல்லா இருக்கியே? என்னப்பா வேணும்? பொண்ணு கண்ணை முழுங்க 2 வரும். 1 போகிற கண்ணாடியை கலத்தி காக்கா. உங்களுக்கு ராமநாதபுரம் இல்லையே, நீங்கள் அங்கே போய் நில்லுங்க. ராமநாதபுரம் இல்லையே. ஆய் கருப்புசாமிகிட்ட கோபத்தை உருவாக்காத. அச்சரி பிச்சரி கிச்சலிடா. செல்ல பிள்ளைகளே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. கவலைப்படாதீங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி உட்காரு. மலராத பெண்மை மலரும் துபாய் தொடர்புடைய மகன் வாப்பா. முன்பு தெரியாத உண்மை தெரியும்.
யார்? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வா. போட்டு வாடா, என்னை பார்த்து போ, வாங்கி தரேன், என்னை பார்த்து போ. இப்போ எனக்கு காது கேட்கலாம். கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? ஓய், இடையில பேசக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பாரு. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? சரி, கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? அண்ணாவா? வா, என் தங்க அண்ணன். நீயும் தானா? நீ கேட்க வந்த கேள்வி அது இல்லை. ஆனால் நமக்கும் கடன் இருக்கலாம். உள்ளே போய்கிட்டு பாக்கிய கேட்டுக்கிடுவோமே. போடா 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 போடா, எங்கே புண்ணாக்கே வர பக்கம் வர இன்னொருத்தர காலில் வந்துட்டான். அசத்திடுவான். நல்லாரு. கர்மசாமிக்கு என்னென்ன செய்யணும்? ஆடு இருக்கு, மாடு இருக்கு. என்ன வியாபாரம்? அதான் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாமே இழந்து போச்சு. இப்போ நல்லா இன்னொரு 100 ஆட்டை வாங்கி தரேன். இந்தா, கடன் பட மாட்டேன். என் பேருக்கு ஒரு ஆட்டை விட்டுக்கா, கர்மசாமின்னு சொல்லி வச்சுக்கா. அசத்து போ. சென்னை மாநகர் வரச்சொல்ல என்னப்பா வேணும்? பொண்ணுடைய மனதை பக்குவப்படுத்தி 2 வரையும் இணை பிரியாமல் வாழ வச்சு தரேன், காப்பாற்றி தரேன். இப்படி வெற்றி 2 வாழ வச்சு தரேன்ப்பா. எந்த குறையும் இருக்காது. வெற்றிகரமாக சொல்லுவாங்க. என்னை அங்கே பாருங்க, ஆனந்தமடைங்க. நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டவனு கேட்டு வந்தது யாரு? பணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. பயத்தில் 1 கால் வந்துட்டு. என்ன யார் யார் சத்தம் பண்ணுறது? நீ எதிர்பார்க்குற இடத்துலேருந்து உனக்கு பணம் வராதுப்பா. அது பொய் பித்தலாட்டமாக மாறிவிட்டது. யாருடைய மனதை மாற்றினாலும் நடக்காது. அது வெறும் கற்பனை பிம்பம். அதுக்கு சட்டத்திலும் இடமில்லை. இந்த அப்படி உழைத்து வாழ், உயர்ந்து கொள்வாள், வருமானம் தார வெற்றி உண்டு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னடா தம்பி பிள்ளை, கால் விட்டு வாடா. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை என்ன, இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. கால் வந்துவா. எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா. என்னமா ஆகணும் உனக்கு? பிள்ளைய பற்றி என்ன கேட்கணுமா? நீ காலப்படுறா, காலப்படி, கண்ண முடுறா தம்பி. உண்மையான மனமும் உயர்ந்த உள்ளமும் படைத்த நீ பல பேர்கள்ட்ட போய் கேட்டு ஏமாந்து வேதனைப்பட்டு உட்காந்துருக்கடா. உண்மையா? ஆனால் அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் போலுக்கு உனக்கு. என்ன ஓவியக்கலை, அதுவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் அனிமேஷனுக்கு போயிருக்கலாமே. ஏன் அதை விட்டுட்டேன்? அதனால் முடியலை. கால் வந்துட்டு வா. இவளுக்கு ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது. உனக்கு கரெக்டாக நல்ல ஜிபிசி இருக்குது. இவளுக்கு அதனால் உடம்புல ரொம்ப தேற்றம் தேவைப்படுகிறது. முதுகெலும்பு வலிக்கும், தொண்டையிலேருந்து இங்கே வரை ஏறியும், சாப்பிட முடியாது, பேன் இருப்பா. இருக்கியா? கால் வந்துட்டு வா.
நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கேன் வச்சுருக்கோம் கையில். என்னம்மா உன் பையன் எங்கே இருக்கான்? பெண்ணு நீ தேடக்கூடாது. இல்லை தம்பி, என்னடா வேணும் உனக்கு? ஆ இந்தா இந்த விரலை பிடுறா, ஒரு விரலை விட்டு பிடுறா, சிக்கணும்ல பிடி, விலமா பிடுறா, சிக்குன்னு பிடிப்பேன் மைனா போல, அப்படி பிடுறா. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே வெளிநாடு சம்பந்தமான வெற்றிகரமான செய்தி இவருக்கு கிடைக்கும். அசத்திடுவோம். ஒரே ஒரு சின்ன விஷயம், மருமகா நம்ம யாரும் தேட வேண்டாம், நைஸாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அசத்திடுவோம். ஐடியா வருடா, நல்லா இருப்பான், வெற்றிகரமாக இருப்பான், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான். போய்ட்டு வா, கால் வந்துட்டு வா. என்னடா வேணும்? என்னப்பா? யாரு? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம். இனி அறிகுறி காட்டும். இந்த கனியை கொண்டாங்க வை, வெற்றி உண்டு. இந்தாடா, சந்தோஷமா இருடா, மன மகிழ்ச்சியாரு. அடிரா, விசா வந்தோன்னா தாத்தா பார்த்து போலாம். போயிட்டு வா. வரலாம் 2 பேரும். என் காதல் இன்பம் இது தானா, நிலைதானா, இல்லையே உலகிலே. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? உட்கார். என்ன வேணும் உனக்கு? என்ன வேலை பார்க்க போகிறப்போ? இந்த கையெல்லாம் என்ன இல்லாமல் அடையாளம் போட்டு வச்சுருக்க? என்னடா அதெல்லாம்? கூர்மையாக பார்த்தா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருன்னு காட்ட மாட்டேங்குது. போய் உள்ள என்ன? கண்ண முடு, பக்கத்தில் வா. ஆந்திரா ஹைதராபாத்துக்கு போகிறியா அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கியா? தமிழ்நாட்டிலே இருக்கியா? ஏன்னா ரொம்ப தூரம் விட மாட்டா, இங்கே இருக்கிறதா நல்லது. இந்த மாதமே இவனுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும். என்னம்மா இவ்வளோ நேரம் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? சூட்சமாக பேசுகிறேன், நீ தான் கண்டுக்கிடலை. என்ன வெற்றியாக்கி தரேன். ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன், ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனசு இடைஞ்சல் படும், அதில் சில தகராறுகள் நண்பர்களால் வரும், அதில் போலீஸ் விசாரணை உனக்கு வரும். என் பேச்சை கேட்டு அப்படி பழகாமல் இருந்தேன்னா உனக்கு எல்லாம் வெற்றியாக நடக்கும், வேலையும் கிடைக்கும். உதையேறி போச்சு. இந்தா நல்லா இருக்கு. உன் பிள்ளையை ஐஸ்வர்யமாக ஆக்கி தரேன், உனக்கு கவலையை தூர விடும். உன் தாயாருக்காக நீ திருந்து மகனே. ஓ வாப்பா, பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வாங்க. என்ன பின்னால் வர என்ன பொம்பளை பிள்ளையா? என்ன செய்யுது பிள்ளை? எங்கே இருக்கு? வா. இது யாரு? விழுந்துடக்கூடாது. ஏன் விடணும்? அப்படிலாம் விடக்கூடாது. பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர். அவன் கீழே விழ பார்த்தானே, அதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவன் பிள்ளை மேலே வச்ச பாசம். இந்த வாக்கை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைய எப்படியாவது வாழ வச்சிடணுங்கிற ஒரு பதட்டத்தில் தன் உயிரை கூட இவன் பெருசாக நினைக்காம விழுந்துட பார்த்தான். அவன் தான்டா பெத்தவன். புரியுதா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? யாருமே ஒன்றும் பேச மாட்டேங்கியா? காலில் வந்துட்டுவாங்க எல்லாரும் ஒன்று போல. மது இருந்தும் தவறு செய்வாள் குழந்தைக்காக ஒருத்தி. திரைப்படத் தொழிலில் மனசு வைத்து பலியானாள் ஒருத்தி. இப்போ என்னப்பா செய்யணும்? பையனுக்காக மருதுன்னு பண்ணுவா.
பையனோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மறுமணம் வந்தால் என்னடா செய்ய முடியும்? முடிச்சு. இப்போ பழைய ஆள் எங்கே இருக்காரு? ஒரே ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். 9 மாத கால அவகாசம் இவ்வளோ மன அமைதியோடு வைங்க. நல்ல வரனா பார்த்து நான் முடித்து உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், காப்பாற்றி தரேன். இன்னொரு பிள்ளையும் கஷ்டப்பட்டு ஆனந்தமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கும் நல்வாழ்வு கிடைக்கும். யாரோட வந்துடும். கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்காம நீங்கள் இருங்கப்பா, பார்த்துக்கிறேன்னா வா பக்கத்தில். இவனுக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழி பிறக்குது. நல்ல நேரம் வந்தாச்சு. இந்தாடா தம்பி, கம்பெனியை சேர்ந்துக்கா, சரியாயிடும். ஒன்றும் இல்லை, நல்லாயிடுவான். என்னையை பார்க்க வந்துட்டான்ல, சொல்லுறான். வாடா கூட்டி போயிடா, வா, நல்லா இருக்கும். கேட்டா வாப்பா, கணவன் மனைவி பிள்ளைய பற்றி கேட்க வந்தவங்க வாங்க. மன மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க, ஒரு குறையும் இல்லை, நிம்மதியாக இருங்க. என்னப்பா பையனா எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வாங்க. மெரினா பீச்சில் குதிரையில் ஏறுவான். பீச்சுக்கெல்லாம் அடிக்கடி போவானா? குதிரையெல்லாம் ஏறுவான். உங்களுக்கு உலகத்தில் இல்லாத எல்லா பழக்கமும் அவன்கிட்ட இருக்குது. வீட்டுக்கு அன்டைமில் வருவான். ரொம்ப கட்டிக்காரத்தனமாக பேசுவான். பொண்ணும் போல கதவை திறந்து படுத்துக்கிடுவான். சாப்பிட்டியாடா? அவன் மனத்தை திருத்தணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். கால் வந்துட்டு வரலாம். பொன்னந்தி மாலை பொழுது அவன் உள்ளத்தில் பொங்கட்டும் இன்ப நினைவு. ஒரு நேசம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு, அது அவனை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி தாரேன், உங்கள் கடனை தீர்த்து தாரேன். எல்லா வெற்றியும் கிடைக்கும். நல்லா இருக்கும். போய்டா கர்மசாமி. பார்க்குற தொழிலை வச்சு என் கடனை அடைக்க முடியலன்னு வருத்தப்பட்டு வந்தவங்க யார்? என்னக்கா தொழில் பார்க்குறீங்க? என்ன தொழில்? என்ன வேலை? கால் வந்துட்டு வா. பணம் தந்தா போதுமா? ரொம்ப வரலாறு பேச வேண்டாம். கண்ணை முடிக்கா, என்னை பிரார்த்தனை பண்ணிக்கா கொஞ்சம். இந்தா உன் கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தந்திருக்கேன். எந்த அவப்பேரும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. நில்லுங்க, பேராங்க. என்னவா உங்களுக்கு? கண்ணெதிரே தோன்றினாள், இன்னொரு தரம் கனிமுகத்தை காட்டினாள், வழியை செல்லியம்மன் ஒரு அம்மா வராள. எங்கே இருக்கு? உட்காருங்க. உங்கள் ஏரியாவில் தான் இருக்காளா? என்ன உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது? இப்போ யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? மூத்த மச்சிச்சு பையன் நம்ம வீட்டில் தான் இருக்கான். அப்பா அம்மா பொண்ணுக்கு போனால் தடை வந்துன்னே இருக்கு. அந்த பேங்கு விஷயத்தையும் நடத்தி தரேன், இவனுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு தரேன். லவ் பண்ண வேண்டிய குணத்தை கைவிட்டுருதியா? கால் வந்துட்டு வா. அது நடக்காது. உண்மையான கல்யாணம் நடக்கும். வா. பன்னீர் பூ போன்ற பார்வையும். வாப்பா. வைகாசி மாதத்துக்கு உட்பட பெண் அமைஞ்சிரும்ப்பா. என்ன வெற்றியாக நடக்கும். கடனை தீர்த்தார சந்தோஷமாக இருக்கும். இந்தா காசு படம் நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ளே மன கஷ்டமும் இந்த வீட்டில் இருக்கிறது யோகமா இல்லையான்னு குழப்பமடைந்து வந்தவங்க வாங்க. மாற்றிடுவோம், அவ்வளோதான். முடியுது. காலைல வந்துட்டு வரலாம்.
கிரகங்கள் சரியில்லைப்பா, அதனால தான் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை. கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபுக்கு வந்து